இன்றைக்கு 2 பேட்டிகள், ஒன்று கோயம்புத்தூரில், இன்னொன்று ஆக்ராவில். 2 பேட்டிகளும் இன்னைக்கு தான் வெளியாயிருக்கு. கோயம்புத்தூரில் பேட்டி அளித்தவர் பாஜகவின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா. ஆக்ராவில் பேட்டி அளித்திருப்பவர் சிவசேனாவினுடைய அந்த மண்டல பொறுப்பாளர் வீணு லாவானியா. இவர் ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கொண்டால் ரேஷன் கார்டு கிடையாது, தண்டனை கொடுக்கணுங்கிறார். அவர் 5 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற இந்து பெண்களுக்கு, நம்ம பெண்கள் இந்திய பெண்களுக்கு அல்ல, 5 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற இந்து பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு தரப்படும் என்கிறார். இப்போ இதுல எது இவர்களின் நிலைப்பாடு கேட்டா, இது இவர் தனி கருத்து, அது அவருடைய தனி கருத்துன்னு சொல்லிடுறாங்க. இவ்வளவு தனிப்பட்ட கருத்துக்களை ஒரு கட்சி எப்படி தாங்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மிகப்பெரிய கட்சியா இருக்கணும், ஏன்னா இத்தனை தனி கருத்துக்களை தாங்குறாங்க. இது ஒன்று. நீங்கள் சொன்னது போல அடுத்ததாக நம்ம நிறைய பேசுவோம். ராஜாவினுடைய பேட்டியில் நீங்கள் ஒரு பகுதியை தான் போட்டிருக்கிறீங்க. நான் முழுமையாக அதை படித்த போது, பார்க்கவில்லை, படித்த போது அவர் யூனிஃபார்ம் சிவில் கோடை வலியுறுத்தார். பொது சிவில் சட்டம், ஒரு தார மனம், பாலிகாமி கூடாது என்று வலியுறுத்துகிறார். இது எல்லாமே நம்ம பேச வேண்டியது அவருடைய பேட்டியில். அதற்கு முன்னால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலிருந்து மத அடிப்படையிலான கணக்கை வெளியிட்ட போது ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு மாதிரியாக அதை வெளிப்படுத்தினார்கள். அதில் அடிப்படையில் எங்கே வேறுபாடு வந்தது என்பதை நான் இதே தொலைக்காட்சியில் 4 நாட்களுக்கு முன்னால் சொன்னேன். அழுத்தத்திற்காக மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கிறது. வளர்ச்சி வேறு, வளர்ச்சி விகிதம் வேறு. growth and growth rate ரெண்டுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு இருக்கு. இது இரண்டையும் குழப்பிக்கொண்டு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். வளர்ச்சி எல்லா மதத்திலும் இருக்கிறது. 1961 36 கோடியாக இருந்த இந்துக்கள் இன்றைக்கு 96 கோடியாக இருக்கிறார்கள். 1961 4 கோடியாக இருந்த இஸ்லாமியர்கள் இன்று 17 கோடியாக இருக்கிறார்கள். நான் சொல்லுகிற புள்ளி விவரங்களை எல்லாம் நீங்க சரி பார்த்துக்கலாம். ஆக வளர்ச்சி எல்லா இடத்திலும் இருக்கிறது. வளர்ச்சி விகிதம் என்னவாக இருக்கிறது என்றால், இந்துக்களிலும் குறைந்திருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கும் குறைந்திருக்கிறது. இதுதான் உண்மை. 19% இருந்த இந்துக்களின் வளர்ச்சி 16%ஆகவும், 29% இருந்த இஸ்லாமியர்களின் வளர்ச்சி விகிதம் 24%ஆகவும் குறைந்திருக்கிறது இந்த டிகேட் என்று எழுதுகிறார்கள். இந்த 10 ஆண்டுகளில் இதை தினமணி எழுதுகிற போது இந்துக்கள் எண்ணிக்கை குறைகிறதுன்னு முதல் பக்கம் சொல்லுகிறது. ஹிந்து பத்திரிகை முஸ்லீம் பாப்புலேஷன் growth slows என்றுதான் எல்லா ஊடகங்களுமே அப்படி எழுதி இருக்கிறாங்க. ஆனால் நீங்க பார்க்கலாம், இந்துல அந்த புள்ளி விவரங்கள் மிக துல்லியமாக இருக்கின்றன. எனவே வளர்ச்சி விகிதம் எல்லோருக்கும் குறைந்திருக்கிறது, வளர்ச்சி எல்லோருக்கும் கூடியிருக்கிறது. இல்லையா 30 கோடி வாழ்ந்தால் 30 கோடியும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30 கோடி முழுவையும் வீழ்வோம், 120 கோடி ஆயிப்போச்சு. வளர்ச்சி குறைஞ்சா எப்படி 4 மடங்கு ஆகும்? டால்பின் ஸ்ரீதர், இதுல நீங்க மத ரீதியான கணக்கெடுப்பை வெளியிட்ட போது ஒரு அச்சத்தை வெளியிட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு. அதைத்தான், அந்த சந்தேகத்தையும் அச்சத்தையும் தான் திரு ஹெச் ராஜா தெளிவுபடுத்துகிறார். ஆனா அதற்கு முன்பாக நான் உங்களிடம் கேட்பது, விவசாயிகளினுடைய தற்கொலை குறித்தெல்லாம் பேசுகிற போது அமைச்சர் சொன்னார், விவசாயிகள் தற்கொலைக்கு விவசாயம் பொய்த்து போறது மட்டும் காரணம் இல்லை, குடும்ப பிரச்சனை, அவங்க பொண்ணு ஓடி போயிருக்கலாம், அவங்க ஒய்ஃபு தற்கொலை செஞ்சிருக்கலாம், அதனால செத்தாங்கன்னு அவ்வளவு ஆராய்ந்து ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நீங்க அரசு வருகிறது. ஆனா இந்த புள்ளி விவரம் என்பது வெறும் எண்ணிக்கை, ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணவும் எதுவுமே செய்யல. இந்த அறிக்கையில ஏன் அதிகரிச்சிருக்கு, எந்த சமூகவியல் பகுப்பாய்வே இங்க நடக்கல. ஆனா வந்த அடுத்த நிமிடமே முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, இந்துக்களின் நாடாக இது இருக்காது அப்படின்னு பேசுவது அவர்கள் சொன்ன சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறது. யார் சொல்ற சந்தேகத்தை? இதற்கு நீங்க மத ரீதியான கணக்கெடுப்பை வெளியிட்டீங்கல்ல, அப்ப இந்த சந்தேகத்தை தான் அவங்க சொன்னாங்க. இங்குதான் பாஜக போகும்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மத ரீதியான கணக்கெடுப்பை பாஜக அரசு தான் செஞ்சு இந்த ஒரு வருஷத்துல வெளியிட்ட மாதிரி சொல்றது மிக மிக தவறான விஷயம். 2011 அது கணக்கெடுக்கப்பட்டு முடிந்து விட்டது. சரி. ஆனால் அதை வெளியிடாததுக்கு காரணம் எந்த உள்நோக்கம் இருக்கும் என்பதை நான் ஊடகவியலாளருக்கும் பொதுமக்களுக்குமே இதை பார்த்து கொண்டிருக்க நேரத்தை விட்டுறேன். அதை ஏன் வெளியிடலை? 2வது காரணம் என்ன? அப்ப சிறுபான்மையினரை தாஜா பண்ணணும், திருப்திப்படுத்தணும்ன்ற எண்ணம் காங்கிரஸுக்கு இருந்தது அப்படின்னு நான் குற்றம் சாட்ட முடியும். ஒரு விஷயம் இதை முடிச்சிடுறேன். இல்ல திரு டால்பின் ஸ்ரீதர், ஏன்னா இதை போதுமான அளவுக்கு விவாதிச்சதுனால என்னுடைய கேள்வி என்பது, ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் கொடுத்திருக்கிறாங்க, இதுக்கு என்ன சமூகவியல் பகுப்பாய்வு? ஏன்னா ஒரு அரசினுடைய பிரதிநிதியாக திரு ஹெச் ராஜா அவர்கள் பேசுறப்ப
உடனடி இல்ல அவரு அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. அவருடைய குரலை நம்ம அப்படிலாம் சொல்லிட முடியாது. நான் என்ன கேக்குறேன்னா இலங்கை பிரச்சனையில் ஹெச் ராஜா செஞ்சதெல்லாம் நீங்க பாஜக அரசு செஞ்சதா சொல்லலையா? கிரெடிட் எடுத்துக்கல இந்த விஷயத்துல. அப்ப அரசினுடைய பிரதிநிதியா இந்த விஷயத்துல யாரு இல்ல என் கேள்விக்கு வாருங்க. இல்ல நம்ம துலக்கமா வரலாம். திரு ஹெச் ராஜா அண்ணன் அவர்கள் பேசியது முழுக்க சரி. அது அரசனுடைய குரல் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ரெண்டாவது தெளிவா சொல்றோம், இது மிகப்பெரிய ஒரு அபாய மணி அடிச்சிருக்கு, எச்சரிக்கை மணி அடிச்சிருக்காரு. ஏனென்று சொன்னால் நம்ம இது பொறுமையா விவாதிக்கலாம். இன்னொரு முஸ்லீம் சகோதரர் வராரு, அண்ணன் வீரபாண்டியன் அவர்களுக்கு ஒரு சில விஷயம் இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டுட்டு சுதந்திரமா அண்ணன் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை பத்தி பேசுறாருன்னு சொன்னா அது இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறதுனால தான். அதனால ஒரே விஷயம், பாகிஸ்தான்லயோ பங்களாதேஷ்லயோ போய் நம்ம பேச முடியாது. ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், இத முடிச்சிடுறேன், நீங்க பேசுங்க. என்னோட கேள்வி இல்ல, நீங்க தொடர்ச்சியாக இதெல்லாம் வச்சிட்டீங்க. இந்துக்கள் இந்துக்கள்னால தான் இங்க இவ்வளவு சுபீட்சம் இருக்கிறது. அப்படி சொல்லல, நீங்க பேசுறீங்க. இந்த நாடு பாதுகாப்பாகவும் இதே மாதிரி தன்மையிலும் இந்துக்கள் தான் காரணம்னு நீங்க சொல்லி இருக்கீங்க. நிச்சயமா நான் என்னுடைய கேள்வி என்பது ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கிறது. இப்ப நான் திரும்ப துலக்கமாகவே திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் சொன்னதையே நான் வருகிறேன். 2001 முஸ்லிம்கள் வந்து 13.8 கோடி இருக்கிறாங்க. 2011 17 கோடியாக வராங்க. நான் இந்த வளர்ச்சி விகிதத்துக்குள்ள எல்லாம் போட்டு நேர்களை குழப்ப விரும்பல. 2001 ஹிந்துக்கள் 82 கோடி இருக்கிறாங்க. 2011 96 கோடியா வந்திருக்கிறாங்க. அது எப்படி 50 வருஷத்துல வந்து இந்தியா இந்துக்களின் நாடாக இல்லாம போயிடும்? 82 கோடி 96 கோடி ஆயிருக்கேன். சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம். கோடிக்கணக்கான வியாபாரம் செய்கின்ற பொழுது 1 விழுக்காடு லாபம் வைத்து வியாபாரம் தொடங்கினால் அவன் கோடீஸ்வரன் ஆவதில் ஒன்றும் பெரிதல்ல. நம்முடைய எண்ணிக்கை தான் காரணம். இல்ல சார், என்ன ஒரு சாதாரண எனக்கு புரியுறது முக்கியம் இல்ல, நேயர்களுக்கு புரியுறதுக்காக நான் தெளிவா கேக்குறேன். சொல்றேன். 2001 82 கோடி இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க. 2011 இந்த 82 சரிந்து 75 ஆயிருக்கு, 60 ஆயிருக்குன்னா நீங்க சொல்ற வாதம் ஒத்துக்கொள்ளுங்க. சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு நீங்க எப்படி நீங்க நியாயப்படுத்துங்க? இப்ப சொன்ன மாதிரி விழுக்காடுகளை சொல்லியும் மக்கள் தொகையை சொல்லியும் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். விழுக்காடு வேண்டாம், எனக்கு விழுக்காடு வேண்டாம். ரொம்ப தெளிவா கேட்க சொல்லுங்க. என்னையா வட்டி வாங்குறான்னா தம்படிக்கு தம்படி சார். அது இல்ல சார், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தம்படிக்கு தம்படி எவ்வளவு வட்டி சார்? வட்டி வேண்டாம் சார், வளர்ச்சி விகிதம் வேண்டாம் சார். எனக்கு வளர்ச்சி விகிதம் எவ்வளவு ஆபத்து, எனக்கு சதவீதம் வேண்டாம் சார். எங்களுடைய நேயர்கள் பாமரர்கள் சார். நான் கேட்பது சார், என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேள்விக்கு தான் பதில் இல்ல, நீங்க வட்டி விகிதத்துக்குள்ள எல்லாம் வராதீங்க. 2001 82 கோடி இருந்தாங்கல்ல இந்துக்களினுடைய எண்ணிக்கை 82 கோடி தானே. நான் கேக்குறது சாதாரணமான விஷயம், உங்களுக்கான பதில் தான். சொல்லுங்க. மக்களுக்கு புரியும்ன்றதால தான் பணத்தின் மூலமா சொல்றேன். வேண்டாம் சார், மக்கள் தொகையை பணத்தோட எல்லாம் கம்பேர் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இன்னும் நான் சொல்றேன், 0.7 விழுக்காடு வேண்டாம், விழுக்காடு வேண்டாம் விஷயம் இருக்கு சார். நீங்க விழுக்காடுன்னு போனீங்கன்னா நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸா கேட்பது அந்த விழுக்காடு குறைந்தது இல்ல. ஒரு கட்டத்தில் ரெண்டும் இணையும் தான் சொல்லி இருக்காங்க. இந்துக்களினுடைய எண்ணிக்கையே இல்லாமல் போகும் என்பதை எந்த புள்ளி விவர கணக்கும் ஏற்றுக்கொள்ளாது. நான் இது பற்றி பேசுகிறேன். ஒரு சின்ன பிரேக். முஸ்லிம் பிரதிநிதியாகவும் ஒருத்தர் வரப்போகிறார், தமீம் அன்சாரி என்று நினைக்கிறேன். அவரோடும் இந்த வாதத்தை நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். காத்திருங்கள்.